வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மருதமலை கோவில் பற்றி தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா மருதமலை கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றிருக்குது. அதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மருதமலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கோயம்புத்தூருக்கு அருகே 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. 12ஆம் நூற்றாண்டில் தான் முருகனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட மருதமலை கோவிலர் சொல்லலாம். மருதமலையில் முருகர் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி என்று அன்போடு அழைக்கப்படுறாரு. 837 படிகள் கொண்டதாக மலைகளுக்கு நடுவே இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. மருதமலையில தான் மருத தீர்த்தம், பாம்பாட்டி சுனை என 2 அருவிகள் இருக்குது. இந்த அருவியில இருந்து வரும் தீர்த்தத்தில் எடுத்து குடித்தாலே போதும், தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. கோயில பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில வலம்புரி பிள்ளையார் என்னும் தாந்தோன்றி விநாயகர் அமைந்திருக்காரு. நானாகவே இவர் எழுந்தருளதான் இவர் தான் தோன்றி விநாயகர் என்று சொல்லப்படுது. கோவிலுடைய மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமே தான், பாம்பாட்டி சித்தர் குகை தாங்க. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரசித்தி பெற்ற 18 சித்தர்களும் இவரும் ஒருவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா மருதமலை கோயிலில் அடிவாரத்தில் தவம் ஒன்று நிகழ்த்தியிருந்திருக்கார். ஒரு நாள் முருகன் பெருமானை பாம்பு வடிவில் சித்தர் முன் தோன்றியதாகவும் முருகன் தான் என்று அறிந்த சித்தரை அவரை வணங்க தொடங்கியிருக்காரு. பின்தான் வள்ளி தெய்வானையுடன் தோன்றி சித்தரை ஆசிர்வதித்து தீர்த்தம் வழங்கியிருக்காரா. முருகப்பெருமானை வழிபட பாம்பாட்டி சித்தர் குகையிலே இருந்து மருதமலைக்கு சுரங்கப்பாதை அமைத்திருக்காரு. இந்த சுரங்கப்பாதை தான் அமைப்பதற்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா சித்தர் முருகனை சென்று வழிபடுவதற்காக தான் என்றும் பலரும் சொல்லுவாங்க. சில நேரங்களை பார்த்தீங்கன்னா சித்தர் இதில் நடமாடிக்கொண்டு இருக்கிறார் என்று பலரும் சொல்றாங்க. கோவையில் அடுத்த மருதமலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குதுங்க. இங்கு தான் பக்தர்களால் முருகப்பெருமானுடைய 7வது படைவீடாக நினைத்து போற்றப்படக்கூடிய முருகன் தலமும் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்குது. இதை தொடர்ந்து தான் மருதமலையில் இந்த ஆண்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுச்சு. இதற்காக கோவிலில் பார்த்தீங்கன்னா திருப்பணிகளும் செய்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து தான் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மருதமலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதியில் மாலை 6 மணிக்கு மங்கள இசை, திருமுறை பாராயணம், விநாயகர் பூஜை, இறை அனுமதி பெறுதல் ஆகிய நிகழ்ச்சிகளை கும்பாபிஷேக விழா தொடங்கியிருக்குது. தினமுமே பார்த்தீங்கன்னா காலை முதல் கால வேள்வி, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி நடைபெற்றிருக்குது. திருச்சுற்று தெய்வங்கள், அடிவாரத்தில் உள்ள தாந்தோன்றி விநாயகர் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்குமே வகை மருந்து சாற்றுதல் நடைபெற்றிருக்குது. நாள்தோறும் பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் மருதமலைக்கு சுவாமியை தரிசனம் செய்து சென்றிருக்காங்க. தொடர்ந்து கோவிலில் கும்ப அலங்காரம், இறை சக்தியை திருக்கூடங்களுக்கு எழுந்தருள செய்தல், மூலவரிடம் இருந்து யாகசாலைக்கு திருக்கூடங்களை எழுந்தருள செய்தல், 4ஆம் கால வேள்வியில தான் 5ஆம் கால வேள்வியிலும் இரவினின் அருக்கலைகளை நாடியின் வழியே எழுந்தருள செய்தல், பேரொளி வழிபாடு ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றிருக்குதுங்க. விழாவின் பார்த்தீங்கன்னா சிகர நிகழ்ச்சியாக தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணிக்கு மங்கள இசை, திருமுறை பாராயணம், 6ஆம் கால வேள்வி காலை 6 மணி முதல் 6:45 மணிக்குள்ள திருச்சுற்று தெய்வங்களுக்கு பரிவார மூர்த்திகளுக்குமே கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. காலை 7:30 மணிக்கு யாகசாலையிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கவே அர்ச்சகர்கள் திருக்குடங்களை ஏந்து கோவிலை சுற்றி வலம் நிகழ்ச்சியை நடத்திருக்காங்களா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலை 8:30 மணிக்கு தாங்க மருதாச்சல மூர்த்தி விமானம், ஆதிமூலர் விமானம், ராஜகோபுரம், கொடிமரம், பரிவார விமானங்கள் அனைத்துக்குமே கும்பாபிஷேகம் செய்யப்படுதுங்க. கோபுர கலசத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவராட்சியர்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. அப்போதுதான் கோபுர கலசங்கள் மீது ட்ரோன் மூலம் மலர்கள் தூவப்பட்டிருக்குது. கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றியதுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பக்தர்கள் மருதமலை முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, மருதாச்சல மூர்த்திக்கு அரோகரா என பக்தி பரவசத்தோடு கோஷமிட்டிருக்காங்க. பக்தருடைய இந்த கோஷம் பார்த்தீங்கன்னா விண்ணை தொடும் வகையில் இருந்திருக்குங்க.
தொடர்ந்து ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீரும் தெளித்திருக்காங்க. காலை 9 மணிக்கு தாங்க ஆதி மூலவர் விநாயகர், மதாச்சலமூர்த்தி, பட்டீஸ்வரர், மரகதாம்பிகை, வீரபாகு, கரிவரராஜ பெருமாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்குமே கும்பாபிஷேக விழா நடைபெற்றிருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூலவருக்கு பேரொளி வழிபாடு நடத்திருக்காங்க. அப்போதுதான் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டிருக்காங்க. சாமியினுடைய திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா மாலை 4:30 மணிக்கு தாங்க மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றிருக்குது. சிறப்பு தங்க கவச அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி காட்சியளித்திருக்காரு. மாலை 5:30 மணிக்கு திருக்கல்யாண மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமியும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றிருக்குதுங்க. அதன் பிறகுதான் சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வந்திருக்காரு. விழாவில் பார்த்தீங்கன்னா பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரும், சிறுவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுமே, அரசு அதிகாரிகள் உட்பட அனைத்து பக்தர்களுமே திரளாக கலந்து கொண்டிருக்காங்க. விழாவில் பார்த்தீங்கன்னா திருமுறை பாராயணமும் நடைபெற்றிருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஓதுவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. கும்பாபிஷேகம் முடிந்ததுமே பார்த்தீங்கன்னா கலசங்களில் இருந்து புனித நீர் அங்கிருந்த ட்ரோன்கள் மூலமே தண்ணீருடன் கலக்கப்பட்டிருக்குது. பின்னர் தான் ட்ரோன்கள் உதவியுடன் அந்த புனித நீரை பக்தர்கள் மீது தெளித்திருக்காங்க. இதற்கு காரணமாக தான் கூட்ட நெரிசல ஏற்படுவது தடுக்கப்பட்டிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பல பட்டிகளை புனித நீர் பிடித்து தங்களது வீடுகளுக்கு எடுத்து சென்றிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தின் போது தான் கோபுர கலசங்களில் ட்ரோன்கள் மூலம் மலர்களும் தூவப்பட்டு இருக்குது. கோவையிலிருந்து மேற்கே பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்குது. இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பின்னணியில் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை கொண்டதாக மருதமலை கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவில் தான் முதன்மை கடவுள் முருகன். இந்த கோவிலை போல தான் பெரும்பாலான முருகன் கோவில்களுமே மலைகள் மேலே அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில்னும் அழைத்திருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டை சேர்த்ததாகவும் கருதப்படுது. 3 பக்கங்களுமே மலைத்தொடராக காணப்படுதுங்க. மருதனும் மருதாச்சலனும் சொற்கள் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளை காணப்படுது. புராணத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் என்ற துறவி தனது குழந்தை பருவத்திலேயே விஷ பாம்புகளை பிடித்து அவற்றினுடைய விஷயத்தை பிரித்தெடுத்திருக்காரா. பாம்பு கடிக்கும் தேவையான மருந்துகளையுமே தயாரித்து வந்திருக்காரு. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா பாம்பு வைத்தியராக அறியப்பட்டிருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரத்தினம் உள்ள பாம்பை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில இங்கு வந்திருக்காரா. ஆனால் ஒரு முனிவரால் உங்கள் புல் பாம்பை அடையாளம் கண்டு அதை கட்டுப்படுத்த யோகாவை பயன்படுத்துவதே வாழ்க்கையின் குறிக்கோள்னு அவரிடம் கூறியிருக்காரு. அவர் தற்போது செய்து கொண்டிருப்பது அர்த்தமற்றதுன்னு கூறினாரா. முருகப்பெருமானை பற்றி சிந்திக்க தொடங்கிய துறவியோ ஒரு நாள் முருகனை தரிசனம் செய்திருக்காரு. முக்கிய சிலை தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களால் மூடப்பட்டிருக்குது. கோயிலில் பார்த்தீங்கன்னா அர்த்த ஜாம பூஜையின் போதும் தான் இறைவன் தாண்டபணியாக வேட்டி அணிந்து காட்சியளிக்கிறாரு. பாம்பாட்டி சன்னதியில் பார்த்தீங்கன்னா பாம்பு வடிவில் தெய்வம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கோவிலில் காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் நடை திறந்திருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய ஆதி மூலஸ்தானத்தில் வீட்டிற்கு அருள்பாலிக்கும் முருகனை தான் தரிசனம் செய்யணும். பின்னாடி தான் பஞ்சமுக விநாயகரை வழிபட்டு விட்டு மூலவர் முருகனை மனமுருகி தரிசனம் செய்யணுங்க. தொடர்ந்து பட்டீஸ்வரர், மரகதாம்பிகை, வரதராஜ பெருமாள், நவகிரக சன்னதியை வழிபடணும். மேலும் பார்த்தீங்கன்னா கோவிலில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி அமைஞ்சிருக்குது. சப்த கன்னியை சன்னதியும் படிகட்டில் வீற்றிருக்கும் இடுமன் சன்னதியும் வழிபடணும். மருதமலை முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க கண்கோடி வேண்டுன்னு சொல்லுவாங்க. மருதமனுக்கு தங்க பெயரில் அபிஷேகம் பூஜை நடத்த ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா 20,000 செலுத்தினாலே போதும். நித்திய பூஜை கட்டளை எனும் திட்டத்தில் அத்தொகையை வங்கியில் முதலீடு செய்து அதன் மூலம் கிடைக்கும் வட்டி தொகையை கொண்டு தான் ஆண்டுக்கு ஒரு முறை அவர் விரும்பும் நாளில் சுவாமிக்கு அவர் பெயரில் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதம் அளிக்கப்படுதான். மேலும் பார்த்தீங்கன்னா ரூ. 2,000 மட்டும் செலுத்தி தங்க பெயரை பதிவு செய்து கொண்டாலாம். அவர் பெயரில் கிருத்திகை நாட்களை சுவாமிக்கு அர்ச்சனை செய்து ஒரு வருடத்திற்கு பிரசாதம் தபாலாக அனுப்பப்படுதுங்க. பலர் இத்திட்டங்களை பங்கேற்று மருதமலையின் அருள் பெற்று வராங்க. மருதமலை கோவிலுக்கு வருவங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிய பிறகு குடும்பத்தோடு நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. குழந்தை பிறக்க வேண்டி தொட்டில் கட்டியும், திருமணம் நடக்க வேண்டி சுவாமிக்கு பொட்டு தாலியும் வஸ்திரம் வைத்து கல்யாண உற்சவம் நடத்தி ஏராளமான பக்தர்கள் தரிசித்து செல்கிறாங்க.
வீடியோவில் மருதமலை முருகனுடைய கும்பாபிஷேக விழாவில் என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மருதமலை முருகனுடைய சிறப்பை உணர்ந்து அவரை நாமும் வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.